க்ளீன் பண்றாங்க and women are equal எதுல சாப்பாடு எல்லாத்துலயுமே. காமெடி மனைவி எங்க ஓடிட்டா பாருங்க. அவள் தானே பிளாக் இருக்குன்னு ஆரம்பிச்சான். அம்மானு வச்சுட்டு அவங்க அண்ணோட ஃபோன் பேச கரெக்டான். நான் சிக்கன் வாங்கிட்டு வரேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துமா போ. என் மேலே கோவத்தை மிக்சியில் காட்டேன். அடிச்சா செத்துருவேன். வலிக்குது நாயை அடிக்காது. ஒரு விஷயம் என்னன்னா, நான் செய்யற ரசம் அப்ப நல்லா இருக்காது, அடுத்த நாள் நல்லா இருக்கும். வந்து மனுஷனே கிடையாது. ரசம்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நான் சாப்பிட மனுஷனே இல்லைன்னு சொல்லி அவங்க ஊரெல்லாம் வந்து மனுஷன் இருக்க முடியுமா? அவங்க ஊரெல்லாம் நீ யாரோ நான் யாரோ. சரி கூடாதீங்க. ஒய்ஃப் பார்த்தா திட்டுவா. அமைதியா இருங்க. சமைக்கிற பெப்பரு பெப்பர்லு எல்லாத்தையும் லூப் பெப்பருக்கு அப்புறம் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? இது காட்டு. இது சீரகம். நல்லா போத்துக்கோங்க. நல்லா போத்திக்கிட்டு தூங்குங்க. சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்பு ஊத்தும். எங்கெல்லாம் ஸ்கூல்ல அப்படிதான் நாங்கள் பேசினப்போம் கிரிஞ்சா. ஐயோ பைத்தியக்கார காட்டுறா. இங்க பாருங்க சிக்கன் எவ்வளோ பாசக்காரா இருந்தா பார்த்தீங்களா இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நானே எனக்காக சப்ஸ்கிரைபர்ஸ். எந்த தப்பு தான் நீங்க சொன்னது. இந்த மசாலா ஸ்மெல்லே வருது. நல்லா இருக்கு. ஆரே பச்சை இருக்குன்றல பாக்க சொல்ல. ஏய் ஐயோ எனக்கு அது நெக்கல வர டேஸ்டா சூப்பரா இருக்கு. ஞாயிறு மதியம் இல்ல நான் உனக்கு பாடுறது இல்ல, நீ எனக்கு பாடு. அந்த ஃப்ரைக்காக ஊற வைக்க போறோமா? ஊற வைக்க போறேன். எனக்கு அது ராணுவ படை. இந்த பாட்டு என்ன சொல்லுவாங்க? ராணுவ படையா? இஞ்சி கொஞ்சம் நல்லா அரைக்கணுமா இல்லையா? எல்லாம் இப்படி இருக்கு. நடந்துல அரைச்சேன் நானே. என்னது இது? அப்படியே போடலாம். பூ நல்லா தான் இருக்கும். போடு வதச்சுனா சாப்பிடலாம். பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்து இந்த ஸ்மெல் போயிடுச்சு. அந்த ஸ்மெல்னா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்மெல்லே வராது குழம்பு. இப்போ வந்து இந்த மிக்ஸியில் அரைச்சிருக்கிற இந்த தக்காளி 3 தக்காளி. எத்தனை வெங்காயம் போட்டோன்னு சொல்லல? 2 வெங்காயம். 2 வெங்காயம் 3 தக்காளி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வந்து என்ன பண்ண போறோம்னா, அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட போறோம். இந்த நேரத்துல உங்களுக்காக நான் எதுவும் வச்சிருக்கேன். சீரை காமெடி ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து என்னோட டிஷ்ஷு வந்து எது ரொம்ப பிடிக்கும்? நான் இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுல எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்கிட்ட கேட்குறியா? எக் ரைஸ். ஸோ மை ஃபேவரட். சூப்பராக இருந்துச்சு. எக் ரைஸ் இல்லை, எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுதான் வந்து அல்டிமேட். அப்போ லாஸ்ட் டைம் சிக்கன் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 80%. பட் அப்போ சாப்பிடும்போது 99% சாப்பிடும்போது சொல்லுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் உனக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேன். இப்போ வந்து இது கூட நீ சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நீ தமால். தமாலா? நீ சாப்பிட்டா நீ தமால், நான் சாப்பிட்டா நீ தமால். பான் மசாலா, சிக்கன் மசாலா. அதுக்கு முன்னாடி நான் மஞ்சள் செக் பண்ண. சிக்கன் மசாலா தான் போட்டுக்கோ. சிக்கன் மசாலா தான். அதுபடி மஞ்சள் போட்டுருக்கு. சிக்கன் மசாலா. இது வந்து என்னது? கரம் மசாலாவா? கிடையாது, அது சீரக பவுடர். சீரகம். அது சீரகம் போடுவாங்களா? சரி நீ போடு. நீ சேர்க்கிறது தான் சமையல். இது கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஹேண்ட்மேட் பவுடர் கொஞ்சம். அது பேர் தமிழ் என்ன? மல்லித்தூள். தனியா. ஸோ வந்து கல்லுப்பு போடுறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணுறேன். வந்து கழுவி வச்சிருக்க சிக்கனை இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். உன் தங்கச்சி தயவுசெய்து வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா? உயிரை வாங்குறாடா அவ. கூப்பிட்டு போறியா உன் தங்கச்ச? எனக்கு வேணாம், தயவுசெய்து கூப்பிட்டு போ. சாவடிக்கிற சமைக்கிறன்ற பேரில் நான் கொலை பண்ணுகிறா அவள். டெய்லி சாப்பாடு போட்டு கூப்பிட்டு போறியா இல்லையா?
பாரு சவுண்டை பாரு என்ன செய்யா நீ என்ன சாப்பிடுற சாப்பிடாதடா உன்னை யாரா சாப்பிட பசிக்குது இல்லை வயிறு பசிக்கும் வெளிய வாங்கி சாப்பிடு அது வெளியில ஹோட்டல்ல இல்ல இல்லை அதை விட நீ சமைக்கிறது தான் சூப்பராக என்ன சொன்ன இப்போ வந்து சோறு போட்டு சாவடிக்கிறாங்க இல்லடி அப்படி சொல்ல சோறு போடாமல் சாவச்சிருவியோன்னு ஒரு பயந்துட்டேன் நான் அதெல்லாம் உன் அண்ணகிட்ட சொல்லியிருந்தேன் தயவுசெய்து நல்லா இன்னும் சூப்பராக சமைக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து சமைக்கவே மாட்டேன் நான் இதான் லாஸ்ட்டா அப்போ மொத்தமாக சாப்பிட்றேன் மொத்தமாக நான் மட்டும் சாப்பிட்றேன் நான் செய்யறது வந்து ஒன்றுத்துலையுமே கை வைக்கக்கூடாது ஐயோ என்ன அடி பலமாகுது உனக்கு பரவாயில்ல அடியாது எனக்கு பரவாயில்ல அடியா அடிக்கடி மூஞ்ச மறைச்சிப்பான் ஏதாவது கேட்டால் மூஞ்ச மறைச்சிப்பான் அந்த மாதிரி ஆள் என்ன வைக்கப்படுற சொல்லு எப்போ கல்யாணம் பண்ண போற பொண்ணு பார்த்துடலாமா ஏண்டா பொண்ணு வேணாமா பையன் சரி உன் அண்ணனுக்கு பொண்ணு வேணாமா சரியா பையன் பார்த்துடலான்றான் என்னடா ஆமா உன் அண்ணனே சிரிக்கிறான் அவனுக்கே பிரச்சனை இல்லை உனக்கு என்ன என்னடா பார்த்துடலாமா சொல்லு ஒரு எஸ்கேப் ஆகிறாம லெகரா இப்போ ரெண்டு பேரும் தெளிவாக பேசுமா பாருங்க ஒன்றும் புரியாது பேச ரெண்டு பேரும் ஆரம்பிங்க ரெண்டு பேரும் தள்ளு 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 இப்போ நான் அந்த தக்காளி மசிடுறேன் மசீலையா சரி என்ன சொல்லுவாங்க பெசையிறேன் தக்காளி பெசையிறேன் என்னோட வயிற்றுல பசிக்கு சவுண்ட் வருதா எனக்கும் ஒரு மாதிரி பயமாக பசிது சமையல் பாருங்க நான் அழகா அப்போ டக்குன்னு ½ ஃபிஷ் வேலையை முடிச்சுட்டு அதை ரெடி பண்ணி அங்கே ஊற வச்சுட்டு வந்துட்டேன் இவருக்கு கிளம்புனான்னு வச்சுக்கோங்க ஃபிஷ் போட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருப்பேன் இல்லை நான் அப்படியே இல்லை அது சிக்கனு ரசம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் ஃபிஷ்ஷை வந்து பொரிக்கும் போது சூடாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம்ல அப்படி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால தான் வெயிட்டிங் மற்றபடி எனக்கு வந்து ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணானா பையனா பையன் தான் பண்ணுவான் பொண்ணை பண்ணுவான் இல்லை எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னே தெரியல யாருக்கு தெரியல உனக்கு அவனுக்கா ஆ சரி அதனால வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க எத்தனை பேர் குரூப்பா பண்ணாங்களா ஸ்ரேயா நாங்க எல்லாரும் லவ் பண்றோம் அப்படி பண்ணாங்களா எனக்கு யாரும் தெரியல யாரு அவன் வந்திருக்கா போல யாரு பொண்ணா இப்போ பையன் இல்ல பொண்ணு பண்ணது பையன் தான் பொண்ணா வந்திருக்கான்ற அப்ப என்னடா சொன்னா அவன் வந்திருக்கா அப்படின்னு சரி ஓகே பையனை வச்சுக்கோ அடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க எத்தனை பேர் திரும்ப சரி ஓகே சொல்லு நான் சொன்னேன் இல்ல நான் ஆல்ரெடி கமிட்டட்னு சொன்னேன் அப்ப கல்யாணம் சொல்ல சரி கமிட்டட்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து கமிட்டடா சரி அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சொன்னாங்களா அப்புறம் வந்து I'll think about it அப்படின்னு சொல்லிட்டேன் யார் நீ ஆமா அப்புறம் என்னோட இன்ஸ்டா ஐடி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டாங்க இல்ல அப்படின்னா நம்பர் இல்ல இப்பலாம் வந்து ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டில சொல்றது இப்போ ஸ்ட்ரைட்டா இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டு வந்துறது ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க இஷ்டமா தான் பேசலாம் ரெண்டு ஆப்ஷன் இது இல்ல அப்படி கொடுத்து வந்துட்டாங்க சோ இன்ஸ்டா ஐடி கேட்டாங்க கொடுக்கலாம் தான் பார்த்தேன் ஏன்னா எத்தனையோ பேர் 46,000 பீப்புளுக்கு வந்து எனக்கு தெரியாது ஒவ்வொரு வாட்டி கை கழுவ ஆமா இது நான் சொல்லி ஆகணும் நீயே சொல்லி பாயிண்ட் எடுத்து கொடுக்குற ஆக்சுவலி சமைச்சா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு வாட்டி 2 வாட்டி கை கழுவாங்க இது தக்காளி கட் பண்ணா போய் கை கழுவோம் வெங்காயம் கட் பண்ணா போய் கை கழுவோம் சிக்கன்ல கை வச்சா 10 வாட்டி கை கழுவோம் இது கை கழுவுறதுக்கே ஒரு ½ hour ஆகும் இது ஒரு பெரிய தலைவலிங்க இப்பெல்லாம் சமைச்சா எப்படிங்க டேஸ்ட் வரும் நம்ம எப்படியும் அழுக்கோட சேர்த்து சமைக்கணும் அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அழுக்கோட எங்க அம்மா அப்படிதான் செய்வாங்க இப்படி 2 வெங்காயம் போடுவாங்க இப்படி தொடச்சிட்டு திரும்ப போய் 2 வெங்காயம் வருவாங்க சரியா டேமேஜ் பண்ணல உண்மையை சொல்றேன் அப்படிலாம் சாப்பிடறதுனால தான் டேஸ்டா இருந்துச்சு அப்ப செய்யற சாப்பாடுலாம் இப்பெல்லாம் எங்க சாப்பாடு டேஸ்ட் ஆகுது இல்ல உண்டு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனால வெஜிடேரியன் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே ஃபீல் ஆகுது ஒரு டைம்ல நீ வந்து சொன்ன என்ன தெரியுமா சொன்னா சரி எனக்கு இந்த மாதிரி சுத்தமா செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுத்தமா செய்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன் பட் ஆனா ரொம்ப சுத்தமா இருந்தாலும் வச்சுக்கேன் கடுப்பாகுது ஏன்னா எண்ணெயை சேர்த்து கை கொடு சொல்றேன் அடிக்கடி கடுப்பாகுதா இல்லையா இந்த மாதிரி யாரும் இருக்காது சரி சுத்தமா இருங்க ஓரளவுக்கு இருங்க ஓயாம இருக்காதீங்க சரியா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்
என்னதான் பண்ண வச்சிருக்கான் சொல்றாங்க. இது அதாவது ரசம் வைக்கிறதுக்கு கடுகு தாளிச்சுட்டு இருக்கா. அது போடும்போது ஞாபகம் வருது, சிக்கன்ல மிளகாத்தூள் போட மாட்டேனாலும். ஆனா போட்டு ரெடி பண்ணி கொதிச்சு முடிச்சு சிக்கன் பாருங்க ஆல்மோஸ்ட் குக்கர்ல இருக்கு. மிளகாத்தூள் போடாமல் சிக்கன் கொஞ்சம் குழம்பு செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி தாங்க போகுது டெய்லி. இல்லை இப்போ சமாளிக்கிறா சரியா. இப்போ வந்து வெளியே ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். திறந்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள் கலக்கி வச்சிருவான். அப்புறம் பாரு நான் போட்டு வச்சுருப்பேன். அதான் பண்ணி வைப்பேன். கொதிக்க போகுது ரசம். இங்கே வந்து இது தாளிக்கிறது தானே, அது தாளிச்சாரு ஊற்றுவாங்க அதானே அது. அதுதான் பார்த்துக்கோங்க. எனக்கே நான் சமையல் தெரியும். அவ்வளோதானா இப்போ தான் மிளகாத்தூளே போடுறான். நான் வந்து மிர்ச்சி போட்டிருக்கேன் அதனால. ஓ பச்சை மிளகா. பச்சை மிளகா போட உங்களுக்கு காம்பன்சேஷன் ஆகிடும். அதில் காரம் வரும். பச்சை மிளகால தப்பா செஞ்சாலும் அதை சமாளிச்சு ஒரு முறைப்பா போறீங்க. ஸோ அதுதாங்க அல்டிமேட். லாஸ்ட் டைம் சிக்கன் எப்படி இருந்துச்சு? சிக்கன் நல்லா தான் இருந்துச்சு. குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அந்த குழம்பு வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டி 4 நாளுக்கு எனக்கு வந்து வேறு எதுவும் சாப்பிடவும் முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லு எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் நல்லா தான் இருக்கும். தாளிச்சு போட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணேன் தெரிஞ்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு வந்து தனியாக இஞ்சி பூண்டுலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறந்துட்டீங்கன்னா தனியாக தாளித்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தெரியாது பிரச்சனை போட்டு விடுங்க. முடிஞ்சுதா ரசம்? முடிஞ்சுதா? ஆல்மோஸ்டா? எஸ். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐட்டம் அப்படி ஃபிஷ்ஷை போட்டு அப்படி பொரிச்சு எடுத்து இதில் இல்லை அந்த பேன் உஷா பேன் இருக்குது அந்த பேனில் போட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நம்ம பயிர்த்து இறங்கலாமா? தவசர பாண்டி கொத்தமல்லாம் வாங்கி வரலாமா? நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்லி தான் வாங்கி வந்துருப்பேன். இல்லையே எடுத்து வச்சு செய்ய. நீ தான் மிளகாத்தூளே நம்ம குழம்பு வைக்கிற, கொத்தமல்லி எல்லாம் வைக்க மாட்டியா? வை. அப்புறம் இந்த மாதிரி ஆக்சன் வாங்க ஸ்டார்ட். பாருங்க எவ்வளோ பேர் டப்பால ஊற்றுற பாருங்க ஆயில. கோல்டு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வீட்டுக்கு வந்து கொடுங்க. கோல்டு வாங்கி எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுங்க. நீ சொல்லு. நீயே சொல்லு. கொடுங்க. நாங்கள் பிச்சைக்காரங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போறோம். ஆமா. So I'm going to clean this here up. ரொம்ப பெருசா ஏதோ சமைச்ச மாதிரி. நீ என்ன பண்ற? இல்ல வெறும் மீன் மட்டும் பண்ற. நான் சாப்பாடு வைக்கிறேன், ரசம் வைக்கிறேன், சிக்கன் குழம்பு பண்றேன், சிக்கன் ஃப்ரை பண்றேன். அதாவது யாருக்கு சேலஞ்ச் தெரியல. ஃபர்ஸ்ட் நான் ஏதோ ஃபிஷ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன், ஃபிஷ் செய்யறேன்னு சொன்னேன். இப்போ நீ வந்து நடுவில் உள்ள பூந்து சிக்கன் குழம்பு வைக்கிற, அதை வைக்க நானா வைக்க சொன்னேன், நீயே வைக்கிற. இதுக்கே வந்து கால் வலிக்குதுன்ற. ஆனா நான் பாரு எல்லாம் பண்ணி. நான் பண்ணதுக்கெல்லாம் கால் வச்சிருக்காது. நான் மார்னிங் நடுவுல தான் நிக்கிற. அப்பப்போ வந்து உட்காந்துடுற. ஆனா உனக்கே கால் வலிக்குது. நான் பாரு. நீ பாரு. உனக்கு என்னன்னா நீ வந்து நிறைய சாப்பிடணுன்ற ஆசையில் என்ன பண்ணுறா சிக்கனு ஃபிஷ்ஷு சிக்கன் ஃப்ரை வேறு ஆட் பண்ணிக்கிற. அதனால வந்து நீ கஷ்டப்பட தான் ஆகணும். உங்களோட சாப்பாடு கிடையாது இல்லை, கஷ்டப்படு. எனக்கு ஃபிஷ் மட்டும் போதும். ரசம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு வச்சுட்டு இது மேலே மூளை மேலே மூடி வச்சிரு. சரி. மேலே மூடி மேமூ வந்துச்சு. மேமு மஹபூத் பாஷா. ஓகே மக்களே இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிக்கன் வந்து போட்டு பொரிக்க போகிறா. சரி போட்டு டைம் ஆகுமா? போட்டு பொரிச்சு விடு. சாப்பிடுவோம் சீக்கிரம், பசிக்குது எனக்கு. வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஊருக்கு அம்மா இருக்கா பக்கத்துக்கு வாங்க ஊருக்கு. ஸோ இதுதான் நான் மேரினேட் பண்ண. கல்யாணம் பண்ணதுல எப்படி இருக்கு எனக்கா? ஏன்டா கல்யாணம் பண்ண அப்படின்னு இல்லை அப்படின்னு எனக்கு என்னைக்கும் தோணுது இல்லை. ஏன்னா சூப்பராக போகுது லைஃப். ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா அவ்வளோதான். சோறு கிடைக்காது, நோ சோறு. ஸோ யூ வாண்ட் டு புட் நைட்டே வந்து சாப்பிடுவாங்க. ஓ அதை போட்டுருக்கா இருங்க. ஊறுகாய் வத்தல் பார்த்துக்கோங்க. இப்படி தான் போடணும் ஊறுகாய் வத்தல். சூப்பராக இருக்கும். என்ன ஊறுகாய் செய்ய? மாங்காய் ஊறுகாவா? சிக்கன் ஊறுகாய். நல்லிக்காய் ஊறுகாய் மாதிரி இருக்கு பார்க்குறது. இந்த குக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல,
குக் வித் கோமாளியா? இல்ல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல இப்போ வந்து புதுசு இதாகுது. அதுல வந்து சிக்கன் ஊறுகாய், மட்டன் ஊறுகாய் இதெல்லாம் இருக்கு தெரியுமா? சொல்ற ஊறுகாய் எல்லாமே கடையிலே விற்குது தெரியுமா உனக்கு? சிக்கன் ஊறுகாய் ஆமா, எல்லாமே கடையிலே விற்குது. நானே பார்த்துருக்கேன் அதெல்லாம். சிக்கன் ஊறுகாய் பல வருஷமா வித்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. நான்லாம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தப்போ என்னடா புதுசா ஏதோ ஒரு டிஷ் இருக்குறாங்க. நான்வெஜ் ஊறுகாலாம் இருக்கு. இந்த ப்ரான் ஊறுகாய், ப்ரான் தெரியல, சிக்கன் ஊறுகாலாம் இருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன் சிக்கன் ஊறுகாய், நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா, சாப்பிட்டதே இருக்கு. இருக்கு சரியா, சிக்கன் ஊறுகாலாம் இருக்கு, நல்லா இருக்கும் டேஸ்ட். அதாவது காலையில் கிளாஸுக்கு போகும்போது எழுப்புவேன், ஸ்டேயா எழுந்திருக்கும் போது என்ன அதுன்னு மூஞ்ச வச்சுக்கணும், நீ தூங்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். போய் நல்லா போய் நான் எந்திரிக்கலனா எழுப்பு விட்டுட்டு உண்மையில அப்படிதான் இருக்கும். ஆமா, நான் காலையில கிளாஸுக்கு போவேன்னா தூங்கி வைப்பாரேன். என்ன லாஜிக் இது? நியாயம் இது. நீ தான் சொன்ன ஆணும் பெண்ணும் சமன்னு எல்லாத்துக்கும் இருக்குமா? எப்போ நான் வந்து கிளாஸும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கிறேன், வீட்டு பெருக்கிறேன், எல்லாம் பண்றேன். நீ என்ன பண்ற? நான் சாப்பிட்றேன்ல. நானும் தான் சாப்பிடுறேன். நீ சமைக்கிறது கஷ்டப்பட்டு சாப்பிடுறது கஷ்டப்பட்டு சாப்பிட வேணாம் செவன். வெளியில சாப்பிடு, இல்ல நீயே சமைச்சு சாப்பிடு. நான் உள்ள சாப்பிட்றேன், இது வெளியே சாப்பிட்றேன், உள்ள சாப்பிட்றேன். ஹோட்டல்ல சாப்பிடு. சரி. ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து வறுத்து ஒரு பீஸ் கொடுத்துருக்கா, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்கு, கூடாது கடாது கொஞ்சம் அப்போதே எனக்கு கொடுத்த. ஸோ காய்ஸ், சிக்கன் பக்கோடா ரெடி. காய்ஸ், இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷு எடுத்து செய்ய போகிறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது ஆஃப்டர் மேலேயே ஊறிடுச்சு. இதை போட்டு நான் இப்போது செய்ய போகிறேன், பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நின்றுட்டேன், கொஞ்சம் உட்காரலான்னு பார்த்தா வந்து வீடியோ எடு அப்படின்றாங்க. என்னன்னா நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் செவன். சரி, பேன்ல பண்ண போறேன்னு சொன்னேன். ஆமா, பேன்ல பாத்துக்கோங்க, எங்களோட சமையல் பாத்துக்கோங்க. என்ன குறை சொல்றது? பேன்ல போடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ எண்ணெயில வந்து போடுறாங்க. ஃபிஷ் வைக்கிறாங்க. ஃபிஷ் ஆனா எப்படின்னு தான் தெரியல. பாதி காலி ஆயிடுச்சு, பாதி எண்ணெயே சாப்பிட்டுச்சு. போதும் செவன் இல்லையா? எண்ணெய் வச்சு அப்படி பண்ணாத. Please avoid oil. நான் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏய் செவன் போதும், அது எடுத்துரு. தட்டு நான் தட்டுறேன் சரியா? தட்டா. என்னது ஃப்ரெஷ் நல்லா பண்ணுவியா? சாரி, ஃபிஷ் நல்லா செய்வேன். நீங்க சேயா பக்கத்துல இருக்கறதுனா அலை அழகுல மயங்கி என்னால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் உருட்டு பைத்தியம். நான் வந்து கை கழுவ போறேன். சரி, கரண்டி தோசையா? உந்த கரண்டி தோசை கரண்டி. ஐயோ, கையில மசாலா ஆகுது. கரண்ட் ரெடி. நான் செய்யற மீன் போல யாரும் செய்ய முடியாது. நல்லாதான் செய்யறேன் பாரு, நல்லாதான் இருக்கு. நீயே சொல்லக்கூடாது. சரி, நீ சொல்லு. வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதுக்கு பக்கத்துல. ஆயிரம் பயம். ஸோ இந்த பொரிச்சு வச்ச மீன் வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன். சாப்பிட்டு சாவ போறேன், நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. அவர் சார் இது சாசமா? இது சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டில் வந்து என்னை கட்டிப்பிடிச்சி ஹக் பண்ணி அப்படிலாம் பண்ணாத சரியா? ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையை பேசு சரியா? நல்லா இருந்ததுனாலும் அடிக்கி வாசி சரியா? ஒன்றே புகழாத.
வாவ் ஓ போட பண்ணாதே. நீ செய்தது நல்லா தான் செய்வாங்க. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன லைட்டாக கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கட்டும். உனக்காக தான் போட்டேன் உப்பு. நான் போடும்போது சொன்னேன் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன்னு. சொன்னேன் இல்லைல்ல உனக்கு, அதுக்காக தான் போட்டுருக்கேன். அதான் இருக்கணும். இந்த கூட நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். வெறும் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் தெரியும்? மசாலா மிக்ஸ் பண்ணி கூட. மசாலா மிக்ஸ் பண்ணி ஆகுது. ஏய் அந்த மசாலா இல்லை, இந்த மசாலா. பர்ஃபெக்டாக இருக்குது. இதான் கரெக்டு. காய்ச்சி இங்கே பாருங்க, நான் வறுத்துட்ருக்கேன் மீனை பார்த்தீங்களா? பயமாக வந்துட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் மீன் போட்டு மீதி மீன் எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருக்கேன். சாயந்தரமாக போட்டு சாப்பிடுவேன். அப்படி பிளான். மக்களே, நான் ஆக்சுவலி ஒரு பிளான் பண்ணிட்டேன். பொரிச்சதும் நல்லா தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மீன் பொரிக்க போகிறேன் ஆயிலில் போட்டு. ஐயோ ஏன் அப்படி தூக்கி போடுறேன்? பொறுமையாக இப்படி போடுறேன். ஒன்றுதான் பொறுமையாக போடு. ஆயில் கையில் போட்டுண்டி பயந்து சார். அப்புறம் கேட்டால் சமையல் பெரிய செக்குன்றது. பொறுமையாக போடுறேன். போட்டேன் 3 இந்த 4 போதும். ஜாலியாக போதும் 5 மீன் செய்ய அதுக்கு மேலே கிடையாது. அதான் 6 போட்டுருக்கிறேன். ஆல்ரெடி ஆயில் வேலை பார்த்துக்கிறேன். ஆட்டு நேரத்தில் எனக்கு இங்கே பாருங்க, மீன் இருக்கும்போது பக்கத்தில் ஆயிலெலாம் போட்டு வறுக்காதீங்க. முக்கியமாக பக்கத்தில் குக்கர் வைக்காதீங்க. குக்கரில் விசில் வந்தால் ஆயில் கீழே ஊற்றுற மாதிரியே சவுண்டு இருக்கும்ல புஷ்ஷுன்னு, அந்த மாதிரி இருக்கு. டோன்ட் டூ தட். ஐயோ பயந்துட்டாங்க. பயந்துட்டு என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. இந்த பாருங்க காய்ஸ், இது ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. ஏய் நல்லா இருக்கு, ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. அந்த மீன் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, ரெண்டுமே பக்காவாக இருக்கு. ஐயோ பாருங்க, பயங்கரமாக சொல்லிடுவோம். அம்மா கொதிக்குது. உங்களுக்கு தெரியுதா? என்ன தெரியுது? என்னதான் மீன் தான். வந்து பொரியல் தான். சிக்கன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் இது பண்ணல. ஏன்னா அந்த காற்று ஃபுல்லாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணோன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் போட்டே இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து என்னாச்சுன்னா நான் வந்து குக்கருக்கு அந்த பெல்ட் வைக்க மறந்துட்டேன். ஆமாம் அன்றைக்கி நான் பயந்துட்டேன். ஐயோ வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ரொம்ப நேரம் போட்டு விசில் வரவே இல்லை. ஏன் வரல யோசனை ஏன் இல்லை. நான் சொன்னேன் என்ன ரொம்ப நேரம் இருக்கு, ஏன் விசில் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். விசில் வச்சிருக்கேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பெல்ட் போட்டியானோ நான் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அவரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெல்ட் போடல. பெல்ட்டை காணும். வேலை என்ன பண்ணுறது? குழம்புல மிளகாத்தூள் போட மாட்டேங்குது, குக்கரில் பெல்ட்டை போட மாட்டேங்குது. என்னைக்காக மாட்டிங்கிறாங்க. என்னைக்காக வரைக்கும் ரெண்டு பேர் சாவ போகிறோம் பாருங்க. சரி பெல்ட் எல்லாம் போடலன்னா சாவலாம் மாட்டோம் பாப்போம். சரி இன்னுமே அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? ஏய் போடா செய் இந்த ஊடி விடு. ஆக்சுவலி அதில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது இல்லை, இதில் கொஞ்சம் லைட்டாக தான் ஃப்ரை ஆகுது. இதில் வந்து ஃப்ரை பண்ணுற டைம் ஆகுது. ஆயிலில் போட்டோடனே புஷ்ஷுன்னு பொரிஞ்சிடா. அப்புறம் ஆமாம் ஒருத்தந்தான் ஆகணும். ஆயில்லாம் சூப்லேயே வந்து நான் ஃபிஷ் முடிச்சிட்டேன். இப்போ ரெண்டு தான் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா சாப்பிட்றதுக்காக. அப்புறமா திரும்ப ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். இது லாஸ்ட் 2 பீஸு. இது வெந்து முடிஞ்சுது ஆல்மோஸ்ட். இதுக்கப்புறம் அந்த சிக்கன் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுபடி சாப்பிட வேண்டியதான். எஸ் ஸோ மக்களே, இப்போ பாருங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். நான் செஞ்ச சிக்கன் வந்து ஓப்பன் பண்ணலாம். என்ன நீ லாங்குவேஜ் அது ஓப்பன் பண்ணல அப்படின்னு. ஸ்டார்ட் 1 2 3. ஓகே
சரி பாத்திரத்தில் மாற்றிட்டு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். ஓகே, leg piece. லெக் பீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நம்ம ட்ரை பண்ணிட்டு ஆமாம், அப்புறம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா மறுபடியும் இது பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு திரும்ப குழம்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து சமைச்சதை டேஸ்ட் பண்ண பார்க்க ஒரு திருட்டு கொடுக்க போகிறோம். ஸோ யார் சமைச்சது செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. இப்போ பார்க்கலாம். அவன் பார்க்குறான், என்ன இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு பார்க்குறான். ஐயோ ஆமாண்டா, இதுதான் கூப்பிட்டோம். சரியா, ரெடி. சரி, சீக்கிரம் கொடு சாப்பாடு. அதான் எனக்கு போட்டு கொடு. சாப்பிட்டு எப்படி இருக்கான் பார்ப்போம். அவனோட ரியாக்ஷன் வச்சு தான் இருக்கு. கீழே போட்டியா? குழம்பு போட்டுக்கலாம். போடு. யூஸ்வலாக நாங்களாம் சைடில் தான் குழம்பு ஊற்றிப்போம். பட் ஆனால் இந்த வீடியோ அழகாக இருந்ததுக்காக சென்டரில் ஊற்றுறோம். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது பசி இருக்கும்ல, அதனால தான். லெக் பீஸ் போடு. ஸோ இப்போ தான் நம்ம ஐட்டம் மீன் வை. மாப்பிள்ளைக்கு அழகாக வை. 2 பீஸ் வை. பெரிய பீஸாக வை. பெரிய பீஸ் தூக்கி போடுறா பாரு. அவனுக்கு தூக்கி போடுறா சாப்பாட்டை. சாப்பிட்டு போடா அப்படின்னு 2 மீன் வைக்கிறேன். ஸோ எங்கள் அண்ணனுக்கு இன்னைக்கு வந்து விருந்து, அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை. ஆமாம், இன்னைக்கு ஒரு கலகு போகுது. அதே ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு எஸ், இது வந்து சிக்கன் லாலிபாப்னு சொல்லலாம், சிக்கன் பக்கோடான்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமாம், நக்கட்ஸ். வந்து நான் சமைக்கிறது வந்து அவன் பயப்பட்டு இது மட்டும் போதும், நான் சாப்பிட்டு வேணா வாங்கிக்கிறேன்றான். என்னடா ஈஸ்வரே, கமான்ட்ரா எங்கள் அண்ணனுக்கு நீ சொல்லு. டே இங்கே பாரு, இப்போ நீ சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபிஷ் நல்லா இருக்கா, சிக்கன் குழம்பு நல்லா இருக்கா, அந்த சிக்கன் பக்கோடா நல்லா இருக்கான்னு சொல்லணும். சொல்லு. என்ன இது அவன் சொல்லிட்டான். சம்மோ செஞ்சிருப்பேன் நீ தான். ஏதாவது குழம்புல உப்பு கம்மி. அடுத்து ஃபிஷ்ஷு சாப்பிட்றா வாடா. இப்போ பாடுறா அவன் ரியாக்ஷனை. ஏய் கரெக்டாக சொல்லணும், சரியா? போய் சொல்லாமல் சொல்லணும். அழகாக சாப்பிட்ற மாதிரி குழந்த மாதிரி. எப்படி இது ஃபிஷ்ஷு? எப்படி? லாலிபாப் சாப்பிடு. என்னடா ரியாக்ஷனே காணோம்? சொல்றா, சொல்லுடா. டேஸ்ட் தெரிஞ்சா சொல்றாரு. டேஸ்டே தெரிலன்றா செய்யாம. நல்லா இருக்கா இல்லையா? நான் டேஸ்ட் தெரியலன்னு சாப்பிட்றான் வரேன். நல்லா இருக்கு. ஓகே, ஃபிஷ்ஷா சிக்கன் பக்கோடாவா? எது ஃபிஷ்? எப்படி பத்தியா இல்லையா? எப்படி செய்ய? சிக்கன் டேஸ்ட் வேற, ஃபிஷ் வேற. அப்படி கிடையாது. 2 ஃபிஷ் கொடுத்துட்டேன். இந்த ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷான்னு கேட்கலாம். கிடையாது. ஃபிஷ் மட்டும் ரொம்ப பிடிக்கலாம். எப்படி சமாளிக்கிற பார்த்தீங்களா? எப்படி என் சமையல் ஓகே சரி, நல்லா தான் இருக்கும். என்னடா நான் தானே இருக்கு. சூப்பர். ஸோ கைஸ், ஆக்சுவலி வந்து நாங்கள் இப்போ பயமாக பசிக்குது. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிக்கணும். ஒருத்தன் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இவன் அப்புறம் சரி, அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கூட நாங்கள் உள்ளே போனால் தான் வந்து எனக்கு ஃபிஷ் கிடைக்கும், இல்லை காலியாகிடும். ஸோ அதனால் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ எஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, பசிக்குது. பை பை, டாட்டா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் பாருங்கள். பை காய்ஸ்.